புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சீனிமோகன் அவர்களின் சிறுகதைகளை தொடர்ந்து சந்திக்க வருவாயா என்ற சிறுகதையை பார்ப்போம். வாருங்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த கதையை போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதை படித்த பின் அழுது விடுவேன் போல் இருந்தது. இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இது என்ன சோதனை? அவள் எதற்காக இங்கு வருகிறாள்? கடிதம் வந்ததிலிருந்து கை கால் ஓடவில்லை. மீண்டும் ஒரு முறை எடுத்து படித்தேன். அன்பு, நீண்ட நாட்களாக உங்களை சந்தித்து நிறைய பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதற்கான வேலை வந்துவிட்டது. வியாழன் இரவு சேரனில் புறப்பட்டு கோவை வந்து வெள்ளி காலை 10 மணிக்குள் உங்கள் அருகில் இருப்பேன். எனக்காக வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களையும் ஒதுக்குவீர்களா? வெள்ளி நல்ல நாள் தானே? நீங்களே நினைவாக வாழும் உங்கள் ஜானு. கடிதத்தில் என் பெயரை விழித்திருப்பதில் நேராக கூப்பிடுவது போன்ற நெருக்கம். முதல், 2வது, 3வது வாக்கியங்களில் சந்திக்கப் போகிற பரபரப்பும் படபடப்பும் அவளுக்கு எழுதும்போது ஏற்பட்டது. படிக்கும்போது என்னையும் தொற்றிக்கொள்கிறது. 4வது வாக்கியத்தில் அதே பழைய கண்ணகித்தனம். அவளுடைய இந்த அசட்டுத்தனத்தால் தான் 8 ஆண்டுகளாகியும் இருவரும் நிரந்தரமாக சேரவில்லை. எனக்காக 4 நாட்களை ஒதுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் என்ன? கடைசி வாக்கியத்தில் அதே பழைய கிண்டல். முடிக்கும்போது மனதினுள்ளேயே இல்லாமல் வெளிப்படையாகவே உணர்வுகளை கொட்டிய அயர்ச்சி. இவ்வளவு சுருக்கமான 5 வாக்கிய கடிதத்தில் இவ்வளவு ஆழமான உணர்ச்சி பெருக்கை காட்ட முடியுமா? முடியும் என்கிறதே இந்த அவள் கடிதம். வேறு யாரும் இந்த கடிதத்தை படித்தால் எனக்கு இப்போது ஏற்படுகிற இந்த படபடப்பு ஒன்றும் இருக்காது. இது ஏதோ சாதாரண காதல் கடிதம் என்று ஒதுக்கிவிடுவார்கள். 8 ஆண்டுகள், 2922 நாட்கள், 70,128 மணி நேரங்கள், 42,07,680 வினாடிகள். ஒவ்வொரு வினாடியும் ஜானு இல்லாமல் ஆனால் இருப்பதான கற்பனையிலும் நினைவிலுமே கழிந்திருக்கின்றன. சுற்றுப்புற பாதிப்புகளுக்கு மனம் சற்றும் இலகவில்லை. நான் ஜடம்தான். ஏற்கனவே அவளுக்காக இலகி இழைத்ததே போதும். நல்ல வேளை, மனத்தின் இழைப்பை கண்கள் கொண்டு யாரும் பார்க்க முடிந்திருந்தால் கொத்தவரங்காய் மனசு என்று பெரிய சிரிப்புடன் சொல்லியிருப்பார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன் 22 வயசு பையனாக அந்த கிராமத்தில் வந்து வாத்தியாராக சேர்ந்தேன். வந்த முதல் 2 வருடங்களில் 730 கடிதங்கள். தினம் 1 வீதம் எழுதினேன். ஒன்றுக்காவது பதில் வர வேண்டுமே. 8 வருடம் கழித்து இப்போது இனிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாள். ஒவ்வொரு விடுமுறைக்கும் ஊருக்கு செல்லும் போதெல்லாம் அவளையும் அவள் அக்காவையும் பெண் பார்க்க எந்தெந்த ஊரிலிருந்து எத்தனை பேர் வந்து கேசரி சாப்பிட்டு போனார்கள் என்ற புள்ளி விபரங்கள் ஒன்று விடாமல் கிடைத்தன. பாவம் அவள் அப்பா வாங்கும் ஊதியம் இந்த கேசரி செய்வதற்கும் பஜ்ஜி காப்பிக்குமே கரைந்து கொண்டிருக்கும். ஆனாலும் சாதியையும் சம்பிரதாயத்தையும் குடும்ப கௌரவத்தையும் விடுவார்களா என்ன? அவரிடம் சென்று, ஐயா, மாமா, எனக்கு உம்மிடமிருந்து பஜ்ஜி, சொச்சி, காப்பி உட்பட ஒன்றும் வேண்டாம். ஜானுவின் திருமணத்தை கூட நீர் பெரிய செலவில் செய்ய வேண்டாம். என் செலவிலேயே செய்து கொள்கிறேன் என்று அரைந்தார் போல சொல்ல வேண்டும் என்று கூட தோன்றும். ஆனால் அவர் அரைந்தே விடுவார். வெளியே போடா என்பார். தெரிந்ததுதானே. பெரியவளுக்கு எப்படியாவது முடித்துவிட்டால் அவர்களிடம் சொல்லிக்கொண்டே வெளியேறிவிடலாம் என்று ஜானுவும் 8 வருடத்தை ஓட்டிவிட்டாள். விளைவு மன இழைப்புத்தான். அவளில் அழிந்து போகிற ரணம்தான். மருந்து போட்டுக்கொள்ள முடியாத ரணம். மருந்து போட்டால் அவளையே இழந்துவிட போகிற பெரிய ரணம். மருந்து வேறு ஒரு பெண் தானே. அந்த வேறு ஒரு பெண்ணை என்னுடன் தங்கள் ஆயுளுக்குள் முடித்து போட்டுவிட வேண்டும் என்றுதானே அப்பாவும் அம்மாவும் தவித்தார்கள். இங்கு வந்த 5 ஆண்டில் இருவரும் சேர்ந்தும் அம்மா போன பின் அப்பா என்னுடனேயே வாழ்ந்த 1.5 ஆண்டில் அவர் மட்டும் தனியாகவும் போராடி தங்கள் வார்த்தை பலத்தையே இழந்தார்களே. அப்பா அம்மா மட்டுமா? சாம்பு வாத்தியார் பெண் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது செய்யாத ரகலையா? எப்படியாவது என்னை சொக்க வைப்பதற்காக அது செய்த முயற்சி. எல்லோரையும் பார்த்து புன்னகைப்பது போலவே அதனிடமும் உருவளிப்பேன். அதுதான் ஆபத்து. தன்னை காதலிப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஜூலியட் தனங்களில் ஈடுபட்டது. கடிதமே எழுதிவிட்டது. எனக்கு சந்தேகம்.
ஒருவேளை மனம் சாகிறதோ என்று. ஆனால் அந்த சந்தேகமெல்லாம் அப்போதே தீர்ந்துவிட்டது. ஒரு நாள் கனவில் தனியாக பல்லை இழித்து கொண்டு அது படுக்கை வரை வந்தபோது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தி கொண்டது. நடந்த நிகழ்ச்சி போலவே பச் என்று நினைவில் நிற்கிறது. என் உள்ளே தெளிவுபடுத்திய அந்த என் கனவை இப்போதும் நன்றியுடன் நினைத்து கொள்வதுண்டு. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு, ஆனால் யாரிடமும் மாட்டிக்கொள்ளவில்லை. ஓ, இன்று வியாழக்கிழமை, நாளை வழக்கமான எந்த உற்சாகமும் இன்று வகுப்பு நடக்கும்போது ஏற்படவில்லை. இன்றை கூட விடுப்பு கொடுத்து இருக்கலாம். வெள்ளி, சனி, திங்கள், செவ்வாய் 4 நாட்களும் விடுப்பு கோரி விண்ணப்பித்தேன். அறிவழகன் மாலை பார்த்தபோது, என்ன நீண்ட விடுப்பு, எங்கேயாவது வெளியூரா என்றார். என்ன 2 பதில்? ஊகும்தான் சரி. உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பின்னே ஃப்ரெண்டு வருகிறார். உடன் படித்த ஜானகி. திக்கி திணறி சொன்னேன். ஃப்ரெண்டு என்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு பலமாக சிரித்தார். கள்ளங்கபடமில்லாத மனிதர். மனதில் ஒன்றும் வைத்துக்கொள்ள மாட்டார். இரு பொருள்படியும் பேச மாட்டார். ஆனால் என் மனநிலையில் அந்த சிரிப்புக்கு 2-3 பொருள் இருப்பது போல புரிந்து கொண்டேன். இரவு முழுக்க பழைய நினைவுகள். உறங்கவே இல்லை. சும்மா விளக்கு நிறுத்திவிட்டு படுத்திருந்தேன். அவ்வப்போது கோழி தூக்கத்தில் பல்கலைக்கழக நினைவுகள். இருவரும் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியுடன் குளக்கரையில் அமர்ந்திருக்கிறோம். ஏதோ ஜோக் சொல்லி பெரிதாக சிரிக்கிறாள். என் சிரிப்பை அமுக்கும் பெரிய சிரிப்பு. என்ன ஜோக் சொன்னால் என்று தெரியவில்லை. அவளை கடைசியாக சந்தித்து 400 வெள்ளிக்கிழமைகளுக்கு மேல் கடந்துவிட்டன. ஆனால் இன்றைய வெள்ளிக்கிழமைக்கு ஒரு புதிய பொருள் இருப்பது போல் பட்டது. அவள் இங்கு வந்து சென்றபின் பயப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இப்போது அது பற்றி கவலைப்படுவதற்கில்லை. எங்கே வராமல் போய்விடுவாளோ என்று கவலைப்பட தொடங்கிவிட்டேன். மணி 10:30. வண்டி 6 மணிக்கு கோவை வந்திருக்கும். அங்கிருந்து இங்கு வர ஒரு 3 மணி நேரம். 9 மணிக்கு வந்திருக்கலாம். காலை சாப்பிட அரை மணி நேரம் என்றால் கூட 9:30 பேருந்தில் வந்திருக்கலாம். 10:30க்கும் வரவில்லை. வயிற்றில் என்னவோ கட்டி கொண்டது. தொண்டைக்குள் ஏதோ அடைப்பது போன்ற உணர்வு. பயம்தான். கண்களை மூடிக்கொண்டேன். தலையை 2 கைகளாலும் பற்றி கொண்டு நாற்காலியில் அமர்ந்தேன். எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தேனோ. கார் ஹார்ன் சப்தம். திடுக்கிட்டு எழுந்து ஜன்னல் வழியாக வாசலை பார்த்தேன். டாக்ஸியிலிருந்து ஜானு இறங்கி கொண்டிருந்தாள். கதவை திறந்து கொண்டு ஓடினேன். பார்த்து சிரித்தாள். அதே பழைய சிரிப்பு. என்னுடையதும் அதே பழைய சிரிப்பு தானா என்று அவள்தான் சொல்ல வேண்டும். வருக, தங்கள் வரவு எனக்கு மேலும் உறுதியை கூட்டட்டும். பெட்டியை வாங்கி கொண்டேன். மீண்டும் அதே சிரிப்பு. டாக்ஸிக்கு நிறைய பணம் கொடுத்தாள். என்ன பஸ் கிடைக்கலையா? அதெல்லாம் இல்லை. சீக்கிரம் இங்கு வந்து சேர வேண்டும் என்றுதான். இங்கு வர வேண்டும் என்பதன் பொருள் உங்களிடம் வர வேண்டும், உங்களை சீக்கிரம் காண வேண்டும் என்பதுதான். மனசு கும்மென்று இருந்தது. பல ஜோடி கண்கள் பின்தொடர வீட்டினுள் நுழைந்தோம். கண்கள் வெளியிலேயே நின்று கொள்ள வேண்டியதுதான். அந்த கண்களுக்கு உள்ளே நுழையும் சக்தி எங்கிருக்கிறது? வலது காலை எடுத்து வைத்து வந்தாயா? பதில் சிரிப்புத்தான். ஏன் லேட்? கோபமாக இருக்கிறீர்கள் போலிருக்கிறது. சீச்சி, ஏன் லேட்? கோபம் இருந்தால் தொடர்வண்டி மீது காட்டுங்கள். சேரன் தான் நமது அவஸ்தை தெரியாமல் ஹாயாக 2 மணி நேரம் தாமதமாக வந்தான். நான் பயந்தே போனேன். வரமாட்டேன் என்றா? வீட்டில் எல்லோரும் கல்கத்தாவுக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. எனக்கு வர துணிச்சல் வரல. சீதாதான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அனுப்பி வச்சா. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கோரமண்டல்ல வருவாங்க. திங்கள் சாயங்காலம் நான் புறப்பட்டுட்டா சரியா இருக்கும். வந்தவுடனே புறப்படுறது பற்றி பேச்சா? திரும்பவும் கோபமா? இல்லை ஜானு, இந்த மாதிரி மனநிலையில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது? நீ வந்தவுடனே புறப்படுறது பற்றி பேசுகிறது எனக்கு பிடிக்கலை. இது ஒரு நிர்பந்தம் தானே. எது? திரும்பி போகணுங்கிறது. நீ போகவே வேண்டாம், இங்கேயே இருந்துடேன். எல்லாம் கொஞ்ச நாள் தான். எப்படியும் சீதாவுக்கு இன்னும் 2-3 மாதத்திலே செட்டில் ஆகிடும். அக்காவே இப்போது தனியாவா விட்டுட்டு வந்த? இல்லையே, பின்னே சன்னல் கம்பிகள்லாம் துணைக்கி இருக்கு. தெருவை பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு கம்பிகளை எண்ணிக்கிட்டே இருப்பா. இவ்வளவு வேதனையான விஷயத்தை எப்படி இவ்வளவு சுலபமாக பேசுகிற? எல்லாம் பழகி போச்சு. என்னை பிரிஞ்சு இருக்கிறது கூடவா? உடல் தான் பிரிஞ்சிருக்கு. மனசு எப்போவும் உங்களோடவே தானே வாழுது. கண்களை துடைத்து கொண்டாள். ஏன் லெட்டரே எழுதுறதில்லை? எழுதி ஒரு ஆறுதல் தான். இந்த 8 வருஷத்தில் எனக்கு லெட்டர் வராத நாளே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் லெட்டரை எதிர்பார்த்து பெருமூச்சு விட்டேன். லெட்டர் போட்டால் வீணா மேலே பிரச்சனை தான். உங்களுக்கு ஆறுதல் தர்றதுக்கு பதிலாக புலம்பலை தான் தர முடியும். எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களோட மென்மையான மனசுக்கு சொல்லாமல் நிறுத்திவிட்டார். சொல்லு, நான் முதல்ல குளிக்கணும். காலையில் இருந்தே வெந்நீர் ரெடி. புதிய டவல், புதிய சோப் கொடுத்தேன். நீங்கள் எந்த டவலை பயன்படுத்துகிறீங்க? உங்கள் சோப் எது? உங்கள் ப்ரெஸ்?
என் முகத்தை பார்த்து மௌனமானாள். அவளே கொடியிலிருந்து என்னுடைய டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமில் நுழைந்து விட்டாள். நான் தடுத்தாலும் விஞ்ஞானம், மருத்துவ சாத்திரம் என்று ஏதாவது பேசினாலும் அவள் கேட்கப் போவது இல்லை. என்னுடைய பிரஸ்ஸிலேயே பல் தேய்த்து, என் சோப்பிலேயே குளித்து, என் டவல்லையே. என்னங்க, அந்த பெட்டியை திறந்து பெட்டியை திறக்கவில்லை. ட்ரெஸ் கொடுத்தேன். என்ன, புது புடவை கட்டிக்கொண்டு பாத்ரூமிலிருந்து வெளியே வா சொல்கிறேன். புத்தாடையில் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். சொல்லுங்க, யாரது புடவை? என்னை சீண்டினாள். சி, இங்கே வா. ஏன்? அழைத்து கொண்டு சென்று பீரோவை திறந்து காட்டினேன். பிரமிப்பு கண்களில் தெரிந்தது. என்ன இதெல்லாம்? இது நம்ம 2 பேரும் கல்யாணத்தில் கட்டிக்க, இது வரவேற்புக்கு, இது வரிசையாக சொன்னேன். ஐயோ, நல்ல வேலை, குழந்தைகளுக்கு ஒன்றும் எடுத்து வைக்கலையே. இது எப்போதைக்கு என்று ஒரு அட்டைப்பெட்டியை தூக்கி காட்டி கேட்டாள். தேன் நிலவுக்கு அவசரமாக பிரித்தாள். உள்ளே ஒன்றுமில்லை, காலி பெட்டி. முகத்தை ஏறிட்டாள். என் உதட்டில் குறும்பு தெரிந்ததோ, அவள் கன்னத்தில் சிவப்பு தெரிந்தது. மணி 12:15. அவள் வந்து அதற்குள் 1 மணி நேரம் ஆகிவிட்டதா? சாப்பிட போகலாமா? பசிக்கலையே. காலையில் என்ன சாப்பிட்ட? காலையிலையா? இன்னைக்கு ஒன்றும் சாப்பிடலை. நேற்று மத்தியானம் சும்மா கொஞ்சம் சாதம் குறித்தேன். ராத்திரி ட்ரெயினில் 2 பழம். இன்னைக்கு காலையில் காஃபி. ஐயோ, 24 மணி நேரம் இப்படி பட்டினி இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆறது? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ப்ளவுஸை பார்த்தீங்களா? 8 வருஷத்துக்கு முன்னாடி அளவினால் தையல் விட்டு போச்சு. யூகத்தில் பழைய அளவை விட 2 இன்ச் கூடத்தான் தைக்க சொன்னேன். இது தைத்தும் 3-4 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இதை சொல்லவில்லை. சொன்னால் ரொம்ப குண்டு என்று கிண்டல் செய்வதாய் நினைத்து கொள்வாள். சாப்பிட போகலாமா? இருவரும் சாப்பிடுவது மாதிரி நடித்தோம். சாப்பாடு போடும் அம்மா. இது யார் என்று கேட்டதற்கு ஃப்ரெண்டு என்று பதில் சொன்னேன். ஏற இறங்க பார்த்தார்கள். ஆரம்பமாகிவிட்டது. இனி இந்த ஊருக்கு சில நாட்களுக்கு மெல்லுவதற்கு அவள் கிடைத்து விட்டது. வீட்டுக்கு வந்தோம். சற்று உறங்குகிறாயா? அதற்கா வந்தேன். சென்னையில் அதை தவிர வேற என்ன செய்கிறேன்? நீங்கள் வேண்டுமானால் உறங்குங்கள். எனக்கு சிறிது வேலை இருக்கிறது. என்ன வேலை? வீட்டை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதற்கா இவ்வளவு தூரம் வந்தாய்? திருப்பி கேட்டாயிட்டதா? டேப்பில் பாட்டு போட்டாள். இங்குள்ள ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கினாள். கண்ணாடி, சீப்பு, ட்ரெஸ், பவுடர், நோட்டு புத்தகங்கள் ஒவ்வொன்றாக. புத்தக அலமாரியை சரி செய்து தூசு தட்டி ஒவ்வொரு புத்தகமாக தலைப்பை பிடித்து அடுக்கினாள். இவ்வளவு புத்தகங்கள் வைத்திருக்கிறீர்கள்? வேறு வேலை? 2000 இருக்குமா? 3244. அவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள். டேப்பின் ஒளியை அதிகப்படுத்தினாள். ஆண்குரல். பின் டேப்பை நிறுத்திவிட்டு 2வது காரணம்தான் என்றாள். 1 நிமிடம் புரியவில்லை. 2வது காரணம்? ஓ, காவல் விடவில்லையா? அப்பாவா அம்மாவா? யார் காவல்? 2ம் தான். அக்ரிணையில் மனம் புரிந்தது. பேசிக்கொண்டே இருந்தோம். பொழுது போனதே தெரியவில்லை. அதற்குள் இரவு வந்துவிட்டதா? மறுநாள் அருகிலிருந்த ஆனைமலைக்கு சென்றோம். அங்கு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை பழனி சென்றோம். படிக்கட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்தோம். கூட்டங்களில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்தோம். திங்கட்கிழமை அமராவதி அணை, திருமூர்த்தி மலை, ஆலியாறு என்று சென்று மதியத்திற்குள் வீடு திரும்பினோம். 3 நாட்களாக எங்கு சென்றோம், என்ன பார்த்தோம் என்று இருவருக்குமே நினைவில்லை. என்ன பேசினோம் என்பதுதான் பசுமையாக இருக்கிறது. வெளியே செல்லாமல் வீட்டிலேயே பேசி கொண்டிருந்திருக்கலாம். கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அநேகமாக 8 ஆண்டு கதைகளை, என் வாழ்க்கையை 72 மணி நேரத்தில் கரைத்து குடித்துவிட முயற்சி செய்தாள். நான் அதிகமாக படிக்கும் புத்தகங்களை நன்றியுடன் பார்த்தாள். நான் அமரும் நாற்காலியில் தானும் அமர்ந்து பார்த்தாள். நான் உபயோகிக்கும் பேனாவிற்கு முத்தம் கொடுத்தாள். எனக்கு கிடையாதா? வீட்டை சுத்தம் செய்தாள். துணிமணிகளை ஒழுங்கு செய்தாள். துடைப்பத்தால் ஒட்டடை அடித்தாள். ஸ்டூலை எடுத்து போட்டு ஈரத்துணியால் மின்விசிறியை துடைத்தாள். இதை எடுத்து அங்கே வைத்தாள், அதை எடுத்து இங்கே வைத்தாள். என்னை அவ்வளவு கேள்விகள் கேட்ட ஜானகி நான் கேட்ட 1-2 கேள்விகளுக்கு கூட 1-2 வார்த்தைகளில்தான் பதில் சொன்னாள். நான் குறைவாக கேட்டதற்கு பொருள் எனக்கு கேள்வி கேட்க தெரியாது என்பதல்ல. ஒரு 33 வயது திருமணமாகாத அக்காவுடன் வாழும் 31 வயது திருமணமாகாத தமிழ் பெண்ணின் சூழலை நான் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. அவள் புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்கு 3 நாட்களாக என்ன அப்படி அவசரம்? எதற்காக இவ்வளவு வேகமாக சுற்றுகிறது? 24 மணி நேரத்தில் ஒரு முறை சுற்றுகிற இது கடந்த 3 நாட்களை மட்டும் நொடியில் சாப்பிட்டு விட்டதே.
சும்மாவா சுற்றுகிறது? என்னை தேய்த்து கொண்டே சுற்றுகிறது. வந்ததிலிருந்து திறக்காத தன் பெட்டியை எடுத்து மேசையின் மேல் வைத்து திறந்தாள். எதையோ தேடினாள். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தாள். அத்தனையும் கவிதைகள். அப்புறம் படியுங்கள் என்றாள். கட்டாயம். புறப்படட்டுமா? போய்தான் ஆக வேண்டுமா? உடைந்து விடுவேன் போலிருந்தது. முகத்தை மூடிக்கொண்டேன். சே, என்ன இது? குழந்தை மாதிரி இல்லை, குழந்தைதான். உடம்புதான் 31 வயதை தொட்டிருக்கிறது. மனசு இன்னும் 15 தான். குழந்தைத்தனம் முழுமையாக தாண்டாத பருவம்தான். புறப்பட்டோம். பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டேன். சூழலின் இறுக்கத்தை மாற்ற பேசினாள். அவள் குரலும் உடைந்துதான் இருந்தது. திடீரென்று உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றாள். எதற்கு? என்னை கற்புடன் திருப்பி அனுப்புவதற்கு. குரலில் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருப்பதைக் கண்டு கொள்ளாமல் சிரிக்க வேண்டுமா என்றேன். வேறு சூழலாக இருந்தால் கற்பு என்ன உடல் சம்பந்தப்பட்டதா என்று விவாதத்தில் இறங்கியிருப்பேன். இப்போது முடியவில்லை. மீண்டும் எப்போது? விரைவில். கீதாவின் திருமண அழைப்பிதழ் அனுப்புகிறேன். பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். கோவையில் ட்ரெயினில் இடம் கிடைக்குமா? ரிட்டன் டிக்கெட் ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் சென்னையிலிருந்து புறப்பட்டேன். பேருந்து புறப்பட தயாரானது. அவள் கையால் சைகை காட்டி விடை பெற்றாள். கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டேன். சக்கரங்கள் சுழன்றன. என் இதயத்தை அதனடியில் நசுக்கிக் கொண்டே. தூரத்தில் பேருந்து புள்ளியாய் மறைகிறது என் இதயத்தை சுமந்து கொண்டு. இத்துடன் சீனிமோகன் அவர்களின் சந்திக்க வருவாயா சிறுகதை நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த கதையை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.